வணக்கம். இன்றைக்கி நம்ம தியரி ஆஃப் கோஆர்டினேஷன் காம்பவுண்ட்ஸை எப்படி படிக்கிறது, ஷார்ட் நோட்ஸ் எடுத்து ரொம்ப டீட்டெயில்டாக எப்படி நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணுறதுன்றது தான் பார்க்க போகிறோம். இப்போ தியரி ஆஃப் கோஆர்டினேஷன் காம்பவுண்ட்ஸில் 2 இம்பார்ட்டன்ஸ் தியரிஸ் இருக்குது. ஓகே, ஒன்று வேலன்ஸ் பாண்ட் தியரி, இன்னொன்று கிறிஸ்டல் ஃபீல்டு தியரி. வேலன்ஸ் பாண்ட் தியரியை தான் நம்ம இன்றைக்கி ஃபஸ்ட்டு பார்க்க போகிறோம். ஓகே, வேலன்ஸ் பாண்ட் தியரியை தான் நம்ம இன்றைக்கி ஃபுல்லாக பார்க்க போகிறோம். வேலன்ஸ் பாண்ட் தியரியில் உள்ள 5 இம்பார்ட்டன்ஸான இது என்னென்னு பார்த்தீங்கன்னா, அதோட ஹைப்ரிடைசேஷன், அதாவது எஸ்பியா, SP2ஆ, SP3ஆ இப்படி கால்குலேட் பண்ணுவீங்க இல்லையா, ஹைப்ரிடைசேஷன் ஆஃப் த காம்ப்ளெக்ஸ். ரெண்டாவது ஹைப்ரிடைசேஷன்லேருந்து அதோட ஷேப் என்னன்னு நீங்கள் இப்போ கண்டுபிடிக்கணும், ஜியோமெட்ரி. தென் மேக்னெட்டிக் ப்ராப்பர்ட்டி. தேர் ஆர் 2 டைப் ஆஃப் மேக்னெட்டிக் ப்ராப்பர்ட்டிஸ், பேராமேக்னெட்டிக் அண்ட் டயாமேக்னெட்டிக். இது எப்படி கண்டுபிடிக்கிறது, ஒரு காம்ப்ளெக்ஸ், ஒரு கோஆர்டினேஷன் காம்ப்ளெக்ஸ் பேராமேக்னெட்டிக்கா டயாமேக்னெட்டிக்கா, இதுவும் நமக்கு எதுலேருந்து தெரிஞ்சிடும், விபி தியரியை படிக்கிறதுலேருந்து தெரிஞ்சிடும். தென் காம்ப்ளெக்ஸ், அந்த காம்ப்ளெக்ஸ்க்கு லோ ஸ்பின் ஹை ஸ்பின் சொல்லுவாங்க. அப்புறம் இன்னர் ஆர்பிட்டல் காம்ப்ளெக்ஸ், அவுட்டர் ஆர்பிட்டல் காம்ப்ளெக்ஸ்ன்னு சொல்லுவாங்க. வாட் இஸ் இன்னர் ஆர்பிட்டல் காம்ப்ளெக்ஸ், அவுட்டர் ஆர்பிட்டல் காம்ப்ளெக்ஸ், இதெல்லாம் வந்து ஒரு இம்பார்ட்டண்டான கொஸ்டின்ஸ் எக்ஸாம் வியூலையும். ஸோ இந்த நீங்கள் இந்த விபி தியரியில் ஃபுல்லாக பார்ப்பீங்க. தென் மேக்னெட்டிக் மொமெண்ட், ஹவு டு கால்குலேட் த மேக்னெட்டிக் மொமெண்ட் ஆஃப் கோஆர்டினேஷன் காம்பவுண்ட்ஸ். இந்த 5 பாயிண்ட்ஸ் தான் நம்ம இப்போ எதில் பார்க்க போகிறோம், இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். தென் ஒன் மோர், இந்த வீடியோட எண்டில் ப்ரீவியஸ் இயர் நீட் கொஸ்டின் 5 கொஸ்டின்ஸ் கொடுத்துருக்கேன், ஜேஇ கொஸ்டின்ஸ் 5 கொஸ்டின்ஸ் கொடுத்துருக்கேன். இது ரெண்டையும் நீங்கள் சால்வ் பண்ணணும். இந்த மெத்தடை படித்ததை வச்சு இந்த கொஸ்டின்ஸை நீங்கள் சால்வ் பண்ணி ட்ரை பண்ணுங்கள். இதுக்கான ஆன்சர்ஸ் அந்த கொஸ்டின் ஆன்சர் டிஸ்கஷன் டெலிகிராம் குரூப்பில் உங்களுக்கு இருக்கும். ஓகே, இதுக்கான ஆன்சரை இந்த டெலிகிராம் குரூப்பில் நான் போஸ்ட் பண்ணுறேன், நீங்கள் பாருங்கள். தென் ஒன் மோர், இப்போ நீங்கள் பார்க்குற வீடியோஸ்க்கான நோட்ஸ், இந்த நோட்ஸ் வந்து உங்களுக்கு PDF ஃபார்மேட்டில் அதுலேருந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஓகே, இது ஒரு இம்பார்ட்டண்டான கான்செப்ட். இதில் எவ்வளோ கொஸ்டின்ஸ் வந்திருக்குன்னா, ஜஸ்ட் ஐ டேக் இந்த 5 கொஸ்டின்ஸ், நான் எடுத்துருக்கிறது ஒரு 5 கொஸ்டின்ஸ் தான். பட் இதுலேருந்து ரிப்பீட்டடாக அட்லீஸ்ட் ஒரு ஆல்டர்னேட்டிவ் இயர்ஸ் ஆகுது இதுலேருந்து கொஸ்டின்ஸ் வந்து வந்துட்டுருக்கும். ஓகே, பாருங்கள். ஃபஸ்ட்டு ஒன், இது டாபிக் போகிறதுக்கு முன்னாடி பேசிக்காக எனக்கு இதுக்கு தெரிய வேண்டியது, பேலன்ஸ் பாண்ட் தேரினா என்ன அப்படின்னு ஃபஸ்ட்டு தெரிஞ்சதுக்கப்புறம் தான் நான் இந்த கான்செப்ட்லாம் நான் படிக்க முடியும். பேலன்ஸ் பாண்ட் தேரி அப்படின்றதுக்கு முன்னாடி பேலன்ஸ் பாண்ட் தேரி ஆஃப் மெட்டல் காம்ப்ளெக்ஸ் தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு பேசிக்காக எனக்கு மெட்டலோட எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன், அவுட்டர் மோஸ்ட் எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் தெரிஞ்சிருந்ததுன்னா இந்த தேரியை படிக்கிறது இன்னும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும், இன்னும் ஈஸியாக நீங்கள் படிச்சிடலாம். ஸோ இந்த மட்டும் இந்த 3D சீரீஸ் இருக்கு இல்லையா, இந்த 3D சீரீஸோட எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷனை நான் இப்படி ஷார்ட்கட் ஃபார்மெட்டில் கொடுத்துருக்கேன். ஸோ இப்போ ஸ்கேண்டியம் அப்படின்னா அதோட அட்டாமிக் நம்பர் என்ன சொல்லுவீங்க, ஸ்கேண்டியமோட அட்டாமிக் நம்பர் 21 இல்லையா. ஸோ ஸ்கேண்டியமோட அட்டாமிக் நம்பர் 21. அதனால் அதோட எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் நம்பர் எப்படி எழுதுவோம், 3D1 4s2ன்னு எழுதுவோமா. இப்போ ஸ்கேண்டியம் 21 D1. ஓகே, டைட்டேனியம் பாருங்கள் 22 D2. இது தெரிஞ்சிருக்கணும். 3D1 4s2, 3D2 4s2. நான் என்ன சொல்கிறேன்னு புரியுதா, 3D1 4s2, 3D1 3D2 4s2. இப்போ நெக்ஸ்ட் வனேடியம் என்ன வரும், 3D3 4s2. இந்த மாதிரி இதோட எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் நமக்கு தெரிஞ்சிருக்கணும். இந்த ஒரு சீரீஸாவது ஃபுல்லாக படிச்சுக்கோங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், இப்போது ஜிங்க்குன்னு வச்சுக்கோங்களேன், ஜிங்கோட அட்டாமிக் நம்பர் வந்து 30. அதனால் இது எப்படி சொல்லுவோம், 3D10 4s2, ஜிங்க் 10 அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஜிங்க்குங்கும் போது 10, அதோட எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் வந்து 10 இருக்கும், அதோட அட்டாமிக் நம்பர் 30. ஸோ 3D10 4s2ன்னு வரும். ஓகே, இப்போது ஸ்கேண்டியம்ங்கும் போது ஸ்கேண்டியம் 1, ஸ்கேண்டியம் 1, டைனா 2, அப்போ D2, 3D2 4s1. இந்த மாதிரி ஏதாவது 4s2, இந்த மாதிரி ஏதாவது ஒரு கோட் வேர்டு யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த ஸ்கேண்டியம்லேருந்து ஜிங்க் வரைக்கும் உள்ள எலமெண்ட்ஸோட எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் எனக்கு வேணும். அது ரொம்ப இம்பார்ட்டன்ஸ். ஏன்னா அது தெரிஞ்சால் தான் நீங்கள் ஈஸியாக இந்த ப்ராப்ளத்தை சால்வ் பண்ண முடியும். ஸோ அட்லீஸ்ட் நீங்கள் எல்லாம் படிக்கலைன்னா கூட இந்த ஒரு ரோ 3D சீரீஸை மட்டுமாவது ஃபுல்லாக ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ எம்என்னு கொடுத்தோடனே உங்களுக்கு அதோட எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் 3D5 4s2 அப்படின்னு ஞாபகம் வந்துடணும். ஓகே, புரியுதா நான் சொல்கிறது. அயான் அப்படின்னா 3D6 4s2, கோபால்ட்னா 3D7 4s2, இப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, இப்போ கான்செப்ட் போகலாம். இப்போ லிகாண்ட் மெட்டல் இது ரெண்டுக்கும் உள்ளது இந்த பாண்டு தானே, என்னது கோஆர்டினேஷன் பாண்டு இல்லையா. இங்கே எப்படி நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, மெட்டலில் எம்டி ஆர்பிட்டால்ஸ் அவைலபிளாக இருக்குது. மெட்டலில் உள்ள எம்டி ஆர்பிட்டால்ஸில் லிகாண்டில் உள்ள லோன் பேர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் போயிட்டு ஆக்குபை பண்ணுது, அதனால் ஃபார்ம் ஆகுறது தான் கோஆர்டினேஷன் பாண்ட். ஓகே, அப்போ மெட்டலில் எனக்கு எப்படி இருக்கணும், எஸ் ஆர்பிட்டாலும் பி ஆர்பிட்டாலும் டி ஆர்பிட்டாலும் அவைலபிள் எஸ்பிடி ஆர்பிட்டால் இருக்கணும். இதில் லோன் பேர் எலக்ட்ரான்ஸ் ப்ரெசென்ட் ஆகிருக்கணும் லிகானில். இந்த கண்டிஷன்ஸ் இருக்கும்போது சாட்டிஸ்ஃபை பண்ணும்போது தான் எனக்கு என்ன பாண்டு ஃபார்ம் ஆக முடியும், கோஆர்டினேஷன் பாண்டு எனக்கு ஃபார்ம் ஆக முடியும், காம்ப்ளெக்ஸ் ஃபார்ம் ஆகும். ஸோ லிகான் ஷுட் ஹாவ்
அட்லீஸ்ட் ஒன் லோன் பேர் ஆஃப் எலக்ட்ரான். ஓகே, அப்போ லிகாண்டில் எனக்கு கண்டிப்பாக எப்படி இருக்கணும், லோன் பேர் ஆஃப் எலக்ட்ரான் இருக்கணும். மெட்டலில் எப்படி இருக்கணும், வேக்கண்ட் ஆர்பிட்டால்ஸ் இருக்கணும், SPD. இந்த லோன் பேர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் இட்ஸ் மூவ் டு ஹியர். பாருங்கள், இந்த எக்ஸாம் பார்க்கும்போது உங்களுக்கு நல்லா புரியும். இப்போ கார்பனில் நான் எடுத்திருக்கேன், CO எடுத்திருக்கேன். இந்த COவில் உள்ள கார்பனில் உள்ள இந்த லோன் பேர் ஆஃப் எலக்ட்ரான் எங்கே மூவ் ஆகுது, எனக்கு மெட்டலுக்கு மூவ் ஆகுது. இதில் போயிட்டு எனக்கு ஃபார்ம் பண்ணுற பாண்டு தான் மெட்டல் பாண்ட், மெட்டல் கார்பனைல்ஸ் பாண்டுன்னு படிப்பீங்க. அப்போது மெட்டலில் வேக்கண்ட் ஆர்பிட்டால் இருக்கணும், லிகாண்டில் லோன் பேர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் இருக்கணும். இது மேக் பண்ணுற பாண்டு தான் எனக்கு காம்ப்ளெக்ஸாக ஃபார்ம் பண்ணுது இல்லையா. இதை தான் ஃபஸ்ட்டு பாயிண்ட்டாக விபி தியரி சொல்லியிருக்காங்க. செகண்ட் பாயிண்ட் பாருங்கள், லிகான்ஸை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. ஸோ லிகாண்டில் லோன் பேர் ஆஃப் எலக்ட்ரான் இருக்கணுன்றது ஓகே. என்னென்ன லிகாண்ட் இருக்குது, எப்படி இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. தெர் ஆர் 2 type ஆஃப் லிகான்ஸ் அவைலபிள், ஸ்ட்ராங் லிகான் அண்ட் வீக் லிகான். சரி, ஏன் ஸ்ட்ராங் லிகான் ஏன் வீக் லிகான் பார்க்குறதுக்கு முன்னாடி எது ஸ்ட்ராங் லிகான் எது வீக் லிகான் பார்த்துடலாம். கார்பன் டோனார் நைட்ரஜன் டோனாராக இருக்குது. யாரெல்லாம் கார்பன் டோனார் அப்படின்னு கேட்டிங்கன்னா பாருங்கள், இப்போ நீங்கள் இதுக்கு பதிலாக கார்பன் டோனார்னா யார், CN எடுத்துக்கிருப்பீங்களா, CO எடுத்துப்பீங்களா, இதெல்லாம் வந்து கார்பன் டோனார். நைட்ரஜன் டோனார்னால் யாராக இருக்க முடியும், சிம்பிள், அமோனியா, NH3 இருக்குல்ல, அப்புறம் NO2, இவங்களாம் எதில் வந்துடுவாங்க, நைட்ரஜன் டோனார். CN ஓகேவா, கார்பன் டோனாரும் நைட்ரஜன் டோனாரும் ஸ்ட்ராங் ஃபீல்டு லிகாண்டு ஞாபகம் வச்சுக்கோங்க. கார்பன் டோனாரும் நைட்ரஜன் டோனாரும் ஸ்ட்ராங் ஃபீல்டு லிகாண்டு. ஓகே, அப்போ யார் ரிமைனிங் வீக் ஃபீல்டு லிகான்னா சிம்பிளாக ஹாலஜன்ஸ். அனதர் ஆக்சிஜன் டோனார். யார் ஆக்சிஜன் டோனார்னு கேட்டிங்கன்னா, இப்போ வந்து நீங்கள் வாட்டர் மாலிகுல்னு எடுத்திங்கன்னா எப்படி எழுதுவீங்க, HOHன்னு தானே எழுதுவீங்க. இதில் யார் இவங்க தானே லோன் பேர் ஆஃப் எலக்ட்ரானுக்கா. அப்போ இவங்க வீக் லிகானில் வந்துருவாங்களா. வாட்டர் மாலிகுல் வீக் லிகான், ஹைட்ராக்சைடு அயான் வீக் லிகான். ஓகேவா, ஹாலஜன் ஓகே, வாட்டர் மாலிகுல். உங்களுக்கு ரிப்பீட்டடாக எதில் எப்படி உங்களுக்கு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக உங்களுக்கு வேணும்னா கார்பனைல், சயனைட், எத்திலின் டையமின் அண்ட் அமோனியா, இவங்கெல்லாம் என்ன லிகானில் வந்துருவாங்க, கார்பனைல், சயனைட், எத்திலின் டையமின் அண்ட் அமோனியா இவங்கெல்லாம் ஸ்ட்ராங் லிகானில் வந்துருவாங்க. வாட்டர் மாலிகுல்ஸும் ஹாலஜன்ஸும் வீக் லிகான்ஸில் வந்துருவாங்க. சரி, இதை அரேஞ்ச் பண்ணியிருக்க சீரீஸ் ஒன்று இருக்குது, அது பேர் வந்து ஸ்பெக்ட்ரோகெமிக்கல் சீரீஸ். இந்த சீரீஸை பேஸ் பண்ணி தான் இது எது ஸ்ட்ராங் லிகான் எது வீக் லிகாண்டு இது இப்படி இருக்கிறது. ஸ்ட்ராங் லிகானோட வீக் லிகானோட நேச்சர் கொடுத்துருக்காங்க. மோஸ்ட் ஸ்ட்ராங்கஸ்ட் எதுன்னு பார்த்தீங்கன்னா கார்பனைல் தான். வீக் வந்து பார்த்தீங்கன்னா அயோடின். ஓகே, சரி, இந்த ஒரு ஜஸ்ட் இது உங்களுக்கு ஒரு ரோ மாதிரி தான் தெரியுது இல்லையா. ஆனால் இது வந்து இந்த லாஸ்ட் இயர் நீ 2020 டைரக்ட் கொஸ்டின். ஓகே, அந்த சீரீஸ்லேருந்து ஒரு 5 எலமெண்ட்ஸை கொடுத்து அரேஞ்ச் பண்ண சொல்லியிருக்காங்க, 5 மாலிகுல்ஸை கொடுத்து சிம்பிளாக அரேஞ்ச் பண்ண சொல்லியிருக்காங்க. இதையும் நம்ம இந்த வீடியோட எண்டில் இந்த கொஸ்டின்ஸையும் கொடுத்துருக்கேன். ஸோ இது கன்சிடர். இப்போ விபி தியரின்னு பார்த்தீங்கன்னா இதில் ரொம்ப இம்பார்ட்டன்ட் இந்த பாயிண்ட்ஸ்லாம் தான். ஓகே, நெக்ஸ்ட் ஒன் பாருங்கள், ஸ்ட்ராங் லிகான் வீக் லிகான்னு சொல்லிட்டோம் இல்லையா. ஸ்ட்ராங் லிகான் என்ன பண்ணுவாங்க, வீக் லிகான் என்ன பண்ணுவாங்க அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கணும். ஸ்ட்ராங் லிகான், வீக் லிகான். சரி, இப்போது லிகான்ஸில் உள்ள லோன் பேர் ஆஃப் எலக்ட்ரான் வேலை என்ன, போயிட்டு மெட்டலில் உள்ள ஆர்பிட்டால்ஸில் ஃபில் ஆகணுமா. ஜஸ்ட் திங்க் அபவுட், இதெல்லாம் வந்து மெட்டல் ஆர்பிட்டால்னு இமேஜின் பண்ணிக்கோங்க. ஓகேவா, இது வந்து மெட்டல் ஆர்பிட்டால்னு இமேஜின் பண்ணிக்கோங்க. இந்த மெட்டல் ஆர்பிட்டாலில் இப்போ வரப்போகிற லிகான் இங்கே வராங்க இல்லையா, இவங்க வந்துட்டு எனக்கு வந்து இப்போ ஒரு வரப்போகிறவங்க வீக் லிகான், இவங்க வந்து வீக். இப்போ வீக் வந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன், இவங்களால இங்கே போகவோ முடியாது, ஏன்னா இவங்க ஆல்ரெடி ஃபில்டு. அப்போ இவங்க என்ன பண்ணுவாங்க, தே ஹாவ் டு மூவ் டு எங்கே மூவ் பண்ண முடியும், இவங்களால் வேக்கண்ட் ஆர்பிட்டலில் தான் போய் இவங்க உட்காருவாங்க. சொல்கிறது புரியுதா. வரப்போகிறவங்க வீக் லிகாண்டாக இருந்தாங்கன்னா இவங்க வந்து ஆல்ரெடி ஃபீல்டு ஆர்பிட்டாலில் டிஸ்டர்ப் பண்ண முடியாது. எங்கே டேரெக்டாக போவாங்க, வேக்கண்ட் ஆர்பிட்டால் அதுக்கு பக்கத்தில் எங்கே இருக்கோ அங்கே போயிட்டு இருக்கிற பிளேஸில் போய் உட்காந்துப்பாங்க. இவங்க வீக் லிகான். சரியா, இப்போ ஒரு வேளை என்னோடய லிகான் வந்து ஸ்ட்ராங் லிகாண்டாக இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இவங்க பாருங்கள், இதுக்கு மூவ் பவர் இருக்குது. ஸோ வரப்போகிற லிகாண்ட் ஸ்ட்ராங் லிகாண்டாக இருந்ததுன்னா என்ன பண்ணுன்னா வந்து பார்க்கும், நான் வரத்துக்கு எந்த இடம் எனக்கு சூட்டபுளாக இருக்குன்னு வந்து பார்க்கும். ஓகே, வந்து பார்த்துட்டு அது இமீடியட்டாக செய்கிற வேலை என்னன்னா அதுக்கு எந்த பிளேஸ் வேணுமோ அதுக்கு போக ரெடியாக இருக்கும். ஓகே, இப்போ பாருங்கள், எனக்கு வீக் லிகாண்ட் வந்ததுன்னா எங்கே வேக்கண்ட் ஆர்பிட்டல்ஸ் இருக்கோ அங்கே போய்டும். இதுவே ஸ்ட்ராங் லிகாண்ட் வந்ததுன்னா, ஓகே, வரப்போகிறது வந்து ஒரு வேளை ஸ்ட்ராங் லிகாண்டாக இருந்ததுன்னா அது என்ன பண்ணுன்னா வரும். ஓகே, எந்த இடத்துக்கு போகலான்னு யோசிக்கும். அப்படி யோசிக்கும் போது இது என்ன பண்ணுன்னா, இங்கே ஆல்ரெடி இருக்காங்க பார்த்தீங்களா, இவங்களை தூக்கி இங்கே வச்சிடும், பேரப் பண்ணிவிடும். ஹன்ஸ் ரூலுக்கு அகைன்ஸ்டாக இதை ஆக்ட் பண்ணும். அதுக்கு தேவை இந்த ஆர்பிட்டால் அப்படின்னா அந்த இடத்த வந்து ஃப்ரீ பண்ணிவிட்டு இது இங்கே போய் இதுக்கால உட்கார முடியும். ஸ்ட்ராங் லிகாண்ட் ஆல்ரெடி இருக்கிறத பேரப் பண்ணும். இட் கிரியேட் த ஓன் வேக்கண்ட் இன் திஸ் ஆல்ரெடி அன்பேர்டாக எலக்ட்ரான்ஸை பேரப் பண்ணிவிட்டு இது வேக்கன்ஸை கிரியேட் பண்ணிக்கும்.
இதுக்கப்புறம் நீங்கள் பார்க்க வேண்டியது ஹைப்ரிடைசேஷன். எந்த ஹைப்ரிடைசேஷன் வந்ததுன்னா என்ன ஷேப் அதோட ஜியாமெட்ரி எக்ஸிஸ்ட் ஆகிருக்குன்னு நமக்கு தெரிஞ்சிருக்கணும். ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்கள், எஸ்பினா லீனியர், SP2னா ட்ரைகோனல் பிளேனார், SP3னா டெட்ராஹெட்ரல், DSP2னா ஸ்கொயர் பிளேனார், DSP3 ஓகே, DSP2னா ஸ்கொயர் பிளேனார், DSP3 அப்படின்னா ட்ரைகோனல் பைப்ரமிடல், D2SP3னா ஆக்டாஹெட்ரல். இது மட்டும் கொஞ்சம் எக்ஸப்ஷன், ஒரே ஒரு காம்பவுண்ட் மட்டும்தான் இதை நீங்கள் படிப்பீங்க, எல்லாத்துக்கும் இது வராது. ஓகே, ஒன்லி ஒன் காம்பவுண்ட் FeCO5 மாதிரி உள்ள ஒரு காம்பவுண்ட்ஸ்க்கு மட்டும்தான் நீங்கள் இதை படிப்பீங்க. கோஆர்டினேஷன் நம்பர் 3னா ட்ரைகோனல் பிளேனர். 4ல் 2 பாசிபிலிட்டிஸ், SP3 ஓகே, 4ல் 2 பாசிபிலிட்டிஸ் இருக்குது ஓகேவா. 4 பொறுத்த வரைக்கும் SP3னா டெட்ராஹெட்ரல், DSP2னா ஸ்கொயர் பிளேனர் ஓகே. எனக்கு வந்து நெக்ஸ்ட் வந்து கோஆர்டினேஷன் நம்பர் 6ஆக இருந்ததுன்னா ரெண்டுமே ஆக்டாஹெட்ரல் தான். இதுக்கு எப்படி மாறி இருக்குன்னா D2SP3 SP3D2, அதாவது இதில் பேஸ் பண்ணி தான் இன்னர் ஆர்பிட்டால் அண்ட் அவுட்டர் ஆர்பிட்டால்னு சொல்லுவாங்க. இப்போது பார்த்தீங்கன்னா அதோட இது வந்து 4D சீரீஸாக 4D 3S 3Pன்னு வரும். இந்த டீட்டெயில்ட பின்னாடி பார்க்கலாம். இப்போ D2SP3 அப்படின்றது என்னென்னா இன்னர் ஆர்பிட்டால் காம்ப்ளெக்ஸ், SP3D2ன்றது அவுட்டர் ஆர்பிட்டால் காம்ப்ளெக்ஸ் ஓகே. ரெண்டோட ஷேப் எனக்கு எப்படி தான் இருக்க போகுது, ஆக்டாஹெட்ரல். இது உங்களுக்கு படிச்சிருக்கணும் ஓகே. நெக்ஸ்ட்டு மேக்னெட்டிக் மொமெண்ட்டும் இந்த கொஸ்டினில் கேட்பாங்கன்னு சொல்லியிருக்கேன் இல்லையா. இப்போ மேக்னெட்டிக் மொமெண்ட்டை டேரெக்டாக நம்ம ஞாபகம் வச்சுக்கிறதுக்காக இது யூஸ் ஆகும். இப்போ மேக்னெட்டிக் மொமெண்ட்டோட நம்பர் ஆஃப் அன்பேர்ட் எலக்ட்ரான் 0னா மேக்னெட்டிக் மொமெண்ட் பிகம் 0 ஓகே. நெக்ஸ்ட் ஒன்று பாருங்கள், மேக்னெட்டிக் மொமெண்ட் 1ன்னா சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா 1.73, 2னா 2.83, 3னா 3.87, 4னா 4.87, 5னா 5.91. இது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். டேரெக்டாக சப்ஸ்டியூட் பண்ணுற வேல்யூ 1 2, 1னா 1.73, 2னா 2.83, 3னா 3.87. டோன்ட் வேஸ்ட் யுவர் டைம். எத்தனை அன்பேர்ட் எலக்ட்ரான் இருக்கோ அது ரிலவெண்ட்டான நம்பர்ஸ் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ √3ன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ √3னா எனக்கு எப்படி வந்திருக்கும், 1 × 1 + 2. அப்போ இதோட வேல்யூ வந்து √3. √4ஓட வேல்யூ வந்து 2, √4 வந்து 2. அப்போ √3ன்றது 1.7 அரௌண்ட் வந்துடும் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ ஒரு எலக்ட்ரான் இருந்ததுன்னா அதோட வேல்யூ 1 பாயிண்ட் தான் ஆரம்பிக்குதா. 2 அன்பேர்ட் எலக்ட்ரான் இருந்ததுன்னா 2ன்னு ஸ்டார்ட் ஆகும், 3 அன்பேர்ட் எலக்ட்ரான் இருந்ததுன்னா 3ன்னு ஸ்டார்ட் ஆகும். ஸோ இப்படி ஒரு ஹிண்ட் மாதிரி வச்சு ஞாபகம் வச்சுக்கோங்க. இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வேல்யூஸ் டேரெக்டாக நீங்கள் இதை கால்குலேட் பண்ணாமல் டக்குன்னு உடனே கொஸ்டின் கேட்ட உடனே பார்த்த உடனே போட்டுடலாம் ஓகே. நெக்ஸ்ட் ஒன்று பாருங்கள். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு காம்ப்ளெக்ஸ்க்கு கண்டுபிடிக்க போகிறோம். ஃபஸ்ட்டு ஸ்டெப், சென்ட்ரல் மெட்டல் அயானோட ஆக்சிடேஷன் ஸ்டேட்டை கண்டுபிடிக்கணும். இப்போ நிக்கல் தானே சென்ட்ரல் மெட்டல் அயான், இதோட ஆக்சிடேஷன் ஸ்டேட்டை கண்டுபிடிக்கலாமா. இந்த மெட்டலோட ஆக்சிடேஷன் ஸ்டேட்டை இப்போ நான் இதை எக்ஸ்ன்னு வச்சுக்கிறேன். சைனைடு உங்களுக்கு தெரியும், ஸ்ட்ராங் நெகட்டிவ் லிகான். ஸோ x - 4 = -2, x = 2 கரெக்டாக. x - 4 = -2, x = 2. அப்போது நிக்கலோட கான்ஃபிகரேஷன் ஃபஸ்ட்டு எனக்கு தெரியணும். நான் அதுக்கு தான் முன்னாடியே அந்த டேபிளில் படிக்க சொல்லியிருக்கேன். நிக்கலோட கான்ஃபிகரேஷன் என்னது, எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் 3d8 4s2 ரைட். இதோட கான்ஃபிகரேஷன் 3d8 4s2. நிக்கல் 2+ன்னு வரும் பொழுது எங்கேருந்து எனக்கு ஃபஸ்ட்டு எலக்ட்ரான் வெளில போகும்னா ஸ்மூவ் ஃப்ரம் s ஆர்பிட்டால். அப்போ எனக்கு என்ன வரணும், 3d8 4s0 ரைட். அப்போது இது வந்து 3d ஆர்பிட்டால் எவ்வளோ எலக்ட்ரான் இருக்குது எனக்கு, 3d ஆர்பிட்டாலில் 1 2 3 4 5 6 7 8, எஸ்ல 0 பியில் 0. அப்போ ஃபஸ்ட்டு நார்மலாக நிக்கல் 2+ இருக்கும்போது இதோட எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் எப்படி இருக்குது, 3d8 4s 3d8 4s0 இருக்கா. நெக்ஸ்ட்டு பாருங்கள், நிக்கலோட இப்போ லிகான் வந்து ஆட் ஆக போகிறாங்க. எவ்வளோ லிகான் வந்து ஆட் ஆக போகிறாங்க, 4CN வந்து ஆட் ஆக போகிறாங்க. அப்படி வரும்போது இது எப்படி மாறும்னா அதோட வேக்கண்ட் ரெடி பண்ணணும் இல்லையா. CN யார், பேஸ்ட் ஆன் ஆல்ரெடி பார்த்த கான்செப்டில் CNன்றது வந்து ஸ்ட்ராங் லிகான். ஸ்ட்ராங் லிகான் என்ன பண்ணுவாங்க, ஸ்ட்ராங் லிகான் பேர் அப் த அன்பேர்ட் எலக்ட்ரான் சொல்லியிருக்கேன். அப்போ இது இங்கே போயிடுமா. அப்போ எனக்கு என்ன மாறிடும், 1 2 3 4 5 6 7 8 ஒரு வேக்கண்ட் ஆர்பிட்டால் க்ரியேட் பண்ணிட்டாங்களா வரப்போகிறது. அப்போ வரப்போகிற CN எப்படி வந்து ஆட் ஆவாங்க பாருங்கள். இது CNன்னு நினச்சிக்கோங்க. இப்போது இது வந்து CN ஓகே. அதே மாதிரி 4CN இருக்காங்க இல்லையா, இந்த 4CNனும் இப்படி வந்து ஆட் ஆகுவாங்க ஓகே. CN இது என்னது, D, இது S, இது P2, DSP2 ஹைபிரிடைசேஷன் கரெக்டாக புரியுதா. DSP2 ஹைபிரிடைசேஷன் யாருக்கு, நிக்கல் டெட்ராசைனைடுக்கு ஓகே. சரி, இதோட DSP2னா இதோட ஷேப் என்னது, ஸ்கொயர் பிளேனார்
சரி, மேக்னெட்டிக் மொமெண்ட்டு நோ அன்பேர்ட் எலக்ட்ரான், ஸோ டயாமேக்னெட்டிக். இதோட நேச்சர் என்னது? டயாமேக்னெட்டிக். மியூ வேல்யூ பிகம் 0. புரியுதா? ரொம்ப ஈஸி இந்த கால்குலேஷன்ஸ், ஈஸியாக நீங்கள் போட்டுருவீங்க. ஓகே, நெக்ஸ்ட் ஒன் பாருங்கள். இதே மாதிரியே சிஎல்லுக்கு. பட் சிஎல் என்ன லிகாண்ட்? இது ஸ்ட்ராங் லிகாண்ட். அகெயின் அதே தான், நிக்கல் 2 + 3d8 4s0 வந்துருமா? நிக்கல் 2 +னா அதோட வேல்யூ எப்படி போடுவீங்க? 1 2 3 4 5 6 7 8 s0 p0. ஓகே, ரைட். நெக்ஸ்ட்டு பாருங்கள். இப்போ வந்து குளோரைடு வந்து ஆட் ஆக போகிறாங்க. என்னோடய காம்பவுண்டு NiCl4 இல்லையா? இப்போ NiCl4 2- இப்போ என்னோடய காம்பவுண்ட் வந்து ஆட் ஆகும்போது என்னோடய லிகாண்ட் என்ன லிகாண்ட் இது? என்னோடய லிகாண்ட் இவங்க வந்து வீக் லிகாண்ட். அப்போது இவங்களை பேரப் பண்ண முடியாது. எங்கே வேக்கண்ட் ஆர்பிட்டால் இருக்கோ அங்கே தான் போவாங்க, sp3க்கு போவாங்க. பிகாஸ் இவங்களால அன்பேர்ட் எலக்ட்ரானை பேரப் பண்ண முடியாது. இப்போ இதோட ஹைப்ரிடைசேஷன் எனக்கு எப்படி மாறுது? sp3 ஹைப்ரிடைசேஷன். sp3னா டெட்ராஹெட்ரல். இதில் எவ்வளோ அன்பேர்ட் எலக்ட்ரான்ஸ் இருக்குது பாருங்கள். 1 2 3 4 5 6 7 8 2 அன்பேர்ட் எலக்ட்ரான் இருக்குது. அப்போது n = 2. அப்போ ரூட் ஆஃப் n × n + 2 போடுவீங்களா? இந்த வேல்யூ பார்த்தா ஞாபகம் இருக்கா? 2.89 பார்த்தீங்க இல்லையா? நியூ வேல்யூஸ். புரியுதா? இது பேராமேக்னெட்டிக். ஈஸியாக இதோட கொஷின்ஸ்க்கான ஆன்சரை நீங்கள் சால்வ் பண்ண முடியும். ஓகே, நெக்ஸ்ட் ஒன் பாருங்கள். இப்போ நீங்கள் டெட்ராஹெட்ரல் காம்பவுண்ட் பார்த்தீங்க. கோஆர்டினேஷன் நம்பர் 4 உள்ள டெட்ராஹெட்ரல் ஸ்கொயர் பிளானர் பார்த்தீங்க. கோஆர்டினேஷன் நம்பர் 6 இருக்கிற காம்பவுண்ட் இப்போ பார்க்கலாம். இப்போ FEயோட ஆக்சிடேஷன் ஸ்டேட் எப்படி கண்டுபிடிப்பீங்க? FE xன்னு வச்சுப்பீங்களா? x - 6 = -3. இப்போ x = 6. எனக்கு ஆக்சிடேஷன் ஸ்டேட் எப்படி கண்டுபிடிக்கணும் டவுட்டாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, என்னோட ப்ரீவியஸ் வீடியோலேயே ஆக்சிடேஷன் ஸ்டேட் ஹவு டு கால்குலேட் த ஆக்சிடேஷன் ஸ்டேட்னு வீடியோஸில் இருக்கும். பார்த்து ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கிளியர் பண்ணிக்கோங்க. ஓகே, x - 6 = -3. அப்போ x = 3. எது? ஓகே, இப்போ பாருங்கள் 3. அப்போ FEனோட வேல்யூ என்னது? நார்மல் FEயாக இருந்ததுன்னா 3d6 4s2. FE 3+னா எஸ்லேருந்து ஒரு 2 எலக்ட்ரான் போயிடுமா? இதுலேருந்து 1 எலக்ட்ரான் போயிடுமா டோட்டலாக? அப்போ 3d5 4s0. அப்போ 3d5 4s0க்கு நான் ஃபஸ்ட்டு போடுறேன். FE 3+க்கு நான் ஃபஸ்ட்டு போடுறேன். FE 3+ போட்டேன்னா 1 2 3 4 5 s0 p0. ஓகே, நெக்ஸ்ட் ஒன் பாருங்கள். FE 36 முடிச்சதுக்கப்புறம் இப்போ எனக்கு யார் வந்து ஆட் ஆகணும்? FeCN6 சைனைடு வந்து ஆட் ஆகணும் இல்லையா அதில்? அப்போ இந்த சைனைடு வந்து ஆட் ஆகணும்னா இது என்னோட லிகாண்ட் என்ன லிகாண்ட் இது? என்னோட லிகாண்ட் வந்துட்டு ஸ்ட்ராங் லிகாண்ட். FE 3+னா அயான் வந்து 3d6 4s2. அதனால் வந்துட்டு 3 எலக்ட்ரான் போனதுக்கப்புறம் 3d5 ஆயிடுச்சு. இப்போ ஸ்ட்ராங் லிகாண்ட் தானே வரப்போகிறது. ஸ்ட்ராங் லிகாண்ட் இவங்க வந்து ஸ்ட்ராங். அப்போது பேரப் பண்ணிடுவாங்க இல்லையா? இந்த எலக்ட்ரான்ஸ் அப்படியே மூவ் பண்ண கொண்டு போங்க. இங்கே இது இங்கே போயிடுமா? இது இங்கே போயிடுமா? அப்போ எனக்கு என்ன வந்துடும்? 1 2 3 4 5. கரெக்டாக? 1 2 3 4 5. இப்போ பாருங்கள், வேக்கண்ட் ஆர்பிட்டல் கிளியர் பண்ணிட்டாங்களா? அப்போ வரப்போகிற சைனைடு எப்படி வருவாங்க? இங்கே வந்து 2 எலக்ட்ரான்ஸை கொடுத்துட்டு இருக்கிற ஸ்பேசஸில் ஆக்குபை பண்ணிப்பாங்க. இப்போ என்ன கான்ஃபிகரேஷன் வந்து பாருங்கள், D2 sp3 ஹைப்ரிடைசேஷன். சரி, D2 sp3 ஹைப்ரிடைசேஷன் அது என்னது? ஆக்டாஹெட்ரல். இது ஒரே ஒரு அன்பேர்ட் எலக்ட்ரான் இருக்கிறதுனால பேராமேக்னெட்டிக். ஒரு அன்பேர்ட் எலக்ட்ரான் இருக்கிறதுனால அதோட மியூ வேல்யூ = 1.73 போர் மேக்னட்டான். புரியுதா? இதெல்லாம் தான் நீங்கள் இப்போ இதில் கண்டுபிடிக்க போகிறீங்க. இதில் இன்னர் ஆர்பிட்டல் அவுட்டர் ஆர்பிட்டல் காம்ப்ளெக்ஸ் அப்படின்னா என்னன்றதை நெக்ஸ்ட்டு இந்த காம்பவுண்ட் வச்சு உங்களுக்கு சொல்கிறேன் பாருங்கள். சிஓட அட்டாமிக் நம்பர் என்னது? அயானுக்கு அப்புறம் தானே கோபால்ட் வரும், 27 இல்லையா? அப்போ 3d7 4s2. CO 3+ இல்லையா? இங்கே x - 6 = -3 x = 3. CO 3+ இதுக்கு எப்படி போடுவீங்க? 3d6 4s0வா? ரைட். அப்போ 1 2 3 4 5 6. இப்போ 3d6 போட்டிங்க. நெக்ஸ்ட்டு இப்போ வந்து எனக்கு காம்பவுண்டிங்கே ஃபார்ம் ஆக போகிறாங்க. COF6. நான் இதை கொண்டு வரேன். இந்த காம்பவுண்டை நான் இப்போ எடுத்துகிட்டு வரேன். எப்படி எழுதுறோம்? ஆல்ரெடி எனக்கு லிகாண்ட் பேர் இருக்குது. வரப்போகிற ஹாலஜன் வீக் லிகாண்ட், அதனால் பேரை பண்ண முடியாது. ஆனால் 6 மெம்பர்ஸ் வரணுமே. எப்படி வருவாங்கன்னு கேட்டிங்கன்னா 1 2 3 4 5 6 அதாவது 1 2 3 4 வந்துட்டாங்களா? ரிமைனிங் உள்ள 2
டூ ஃப்ளூரைடு எங்கே போவாங்க அப்படின்னு ரிமைனிங் உள்ள 2 ஃப்ளூரைட்ஸ் எங்கே போவாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த 3D சீரீஸில் ஃபில் ஆகாமல் இந்த 4Dக்கு போயிடுவாங்க. இப்போ இந்த 3Dயில் ஃபில் பண்ணாங்கன்னா அவங்க n-1 ஃபில் ஆகுறவங்களா, இதெல்லாம் இன்னர் ஆர்பிட்டால். ஓகே, இன்னர் ஆர்பிட்டால் காம்ப்ளெக்ஸ். முன்னாடி பார்த்தது பாருங்கள், இங்கேயே ஃபில் ஆகிட்டாங்கல்ல 3Dலேயே. இது n-1 ஃபில் ஆகிட்டாங்க இல்லையா, இவங்கெல்லாம் இன்னர் ஆர்பிட்டால் காம்ப்ளெக்ஸ். இங்கே பாருங்கள், NS NP NDயில் ஃபில் ஆகுறாங்க பார்த்தீங்களா, இங்கே பேரை பண்ணிட்டு பண்ண முடியாது வீக் லிகாண்ட்லாம். இது வந்து அவுட்டர் ஆர்பிட்டால் காம்ப்ளெக்ஸ் sp3d2. இவங்க தான் sp3d2 வந்து அவுட்டர். நான் அவுட்டரில் உள்ள d ஆர்பிட்டாலுக்கு தானே இந்த ரிமைனிங் 2 போகுது, பேரை பண்ண முடியல இல்லையா. ஸோ இது அவுட்டர் ஆர்பிட்டால் காம்ப்ளெக்ஸ். மியூ வேல்யூ கால்குலேட் பண்ணுங்கள். 4 எலக்ட்ரான்ஸ்க்கு என்ன வரும், ஆல்ரெடியே நீங்கள் பார்த்துருப்பீங்க 4.87. அதுக்கு தான் சொல்கிறேன். இப்போ மியூ வேல்யூ 4ன்னொடனே நீங்கள் இமீடியட்டாக பாருங்கள், இந்த வேல்யூஸ் இது உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா இது ஈஸியாக நீங்கள் ஞாபகம் வச்சுக்கிட்டிங்கன்னா டக் டக்குன்னு போட்டுடலாம். கால்குலேஷன் பண்ணிவிட்டு டைம் வேஸ்ட் பண்ணிட்டு இருக்க தேவையில்லை. அப்போ 4.89 புரியுதா, எப்படி போடுறோன்னு டேரெக்டாகவே இதோட வேல்யூ வந்துட்டு 4.89. மியூ வேல்யூ 4.89 எப்படி வந்தது நமக்கு, டேரெக்டாக சப்ஸ்டியூட் பண்ணி நம்பர் ஆஃப் அன்பேர்ட் எலக்ட்ரான் வந்து 4. இது பேராமேக்னெட்டிக், இது பேராமேக்னெட்டிக், இதில் sp3d2 அவுட்டர் ஆர்பிட்டல் காம்ப்ளெக்ஸ். ஓகே, இந்த கான்செப்ட்ஸ் இப்போ உங்களுக்கு புரிஞ்சுதுன்னா ஓகே, பின்னாடி வர கொஸ்டின்ஸை நீங்கள் சால்வ் பண்ண ட்ரை பண்ணுங்கள். The spin only magnetic moment of tetrachlorido magnet 2 ion. Tetrachlorido magnet 2 ion நேமிங் ஆஃப் கோஆர்டினேஷன் காம்பவுண்டும் நம்ம வீடியோவில் நான் ஆல்ரெடி போட்டிருக்கேன். நேமிங்கில் ஏதாவது டவுட் இருந்தாலும் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. டெட்ராக்ளோரிடோ மேக்னேட் அப்படின்னா என்ன வரும், Cl வந்து 4 இருக்குது. அப்போ Mn வந்துட்டு ரைட், MnCl4. எம்மனோட வேல்யூ வந்து இப்போது 2ன்னு வரணும். அப்போ என்னோடய அயான் எப்படி இருக்கும், 2 மைனஸ்ன்னு இருக்கும். அப்போ தான் x-4 = -2, x = 2ன்னு வரும். ரைட், அப்போ இதில் எவ்வளோ அன்பேர்ட் எலக்ட்ரான் இருக்குது, 5 இருக்குது. அதுக்கான ஹிண்ட்டு தான் இது. Mn2+க்கு நமக்கு வரும். அப்போ எம்மனோட மேக்னெட்டிக் இது சொல்லுங்கள், Mn = 3d5 4s2. Mn2+ இல்லையா, அது Mn2+ன்னு வரும் பொழுது 3d5 தான். அப்போது Mn2+க்கு ஃபஸ்ட்டு போடுங்க. Mn2+ ஃபஸ்ட்டு போட்டிங்கன்னா 1 2 3 4 5. இப்போ வரப்போகிறது என்ன லிகாண்டு, சரி இங்கே பாருங்களேன். இந்த கொஸ்டின் வந்து உங்கள் ஸ்டேட் போர்டு கொஸ்டின், இந்த சேம் கொஸ்டின் வந்து உங்களை சிபிஎஸ்சி புக்கில் உள்ள கொஸ்டின். ஸோ ஒன்று புரிஞ்சுக்கோங்க, கான்செப்ட் சேம் தான். எக்ஸாம்பிளர் ப்ராப்ளம் கொடுத்துருக்கதும் இங்கே மேக்னட் டெட்ரா குளோரைடு கொடுத்துருக்காங்க, இங்கே டெட்ரா புரோமைடு கொடுத்துருக்காங்க. மற்றபடி கான்செப்ட்ஸ் சேம் தான். புரியுதா, இங்கே புரோமைடு வச்சாலும் குளோரைடு வச்சுட்டாலும் வரப்போகிறது வீக் லிகாண்டுன்றதை ஞாபகம் வச்சுட்டு கான்செப்டை போட்டிங்கன்னா போதும். அப்போது இது வந்து எனக்கு பேரை பண்ண முடியாது, ஏன்னா இவங்கெல்லாம் வீக் லிகான்ஸ். ஸோ வீக் லிகான் பேரை பண்ண முடியாதுன்னா இப்போ ஆட்டோமேட்டிக்காக எனக்கு எங்கே போயிடுவாங்க, வரப்போகிறவங்க வேக்கண்ட் ஆர்பிட்டாலுக்கு போயிடுவாங்க. வேக்கண்ட் ஆர்பிட்டாலில் யார் இருக்கா, எஸ்ஸில் 1 பியில் 3. அப்போ என்ன ஹைபிரிடைசேஷனில் வந்துடுவாங்க இவங்க, sp3 ஹைபிரிடைசேஷன். புரியுதா, அப்போ இதோட ஷேப் என்னவாக இருக்கும், டெட்ராஹெட்ரல். 5 அன்பேர்ட் எலக்ட்ரான் இருக்காங்க. அப்போ மியூ வேல்யூ 5.87. இந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. அதை 5.87 போல தான் அவங்க மியூ வேல்யூ அவங்க கொடுத்துட்டாங்க. 5.9 அவங்க மியூ வேல்யூவே கொடுத்துட்டாங்க. மியூ வேல்யூ 5ன்னு கொடுத்துருக்கிறதுலே நம்ம ஹிண்ட் வந்து 5 அன்பேர்ட் எலக்ட்ரான் இருக்குன்றதை நம்ம புரிஞ்சுக்கணும். இது வந்து டெட்ராஹெட்ரல் காம்பவுண்ட், பேராமேக்னெட்டிக் காம்பவுண்ட். டைப் ஆஃப் ஹைபிரிடைசேஷன் sp3. ஜியோமெட்ரி ஆஃப் த காம்பவுண்ட் டெட்ராஹெட்ரல். புரியுதா, டவுட் எதுவும் இல்லையா. நெக்ஸ்ட்டு, predict the number of unpaired electron in COCl4 2- ion கொடுத்துருக்காங்க. COCl4 2- ionனா ஆல்ரெடி CO வந்து இங்கே என்னவாக இருக்கும், 2+. 4 - 2 = 2+. CO2+க்கு என்னது 3d7 4s0. வெறும் கோபால் தான் 3d7 4s2. இது CO2+ன்றதுனால 3d7 4s0. அப்போது 1 2 3 4 5 6 7 வரப்போகிற லிகாண்ட் வந்து வீக் லிகான். ஸோ வேக்கண்ட் ஆர்பிட்டாலில் தான் ஃபில்லப் ஆகாங்க. ஸோ அந்த பேசிஸ் ஆஃப் தேரி எவ்வளோ அன்பேர்ட் எலக்ட்ரான் எனக்கு இதில் இருக்க போது 3 அன்பேர்ட் எலக்ட்ரான். புரியுதா, ப்ரிடிக்ட் த நம்பர் ஆஃப் அன்பேர்ட் எலக்ட்ரான்னா 3 அன்பேர்ட் எலக்ட்ரான் ப்ரெசன்ட். ஓகே, இதுக்கு ஹைபிரிடைசேஷன் கண்டுபிடிச்சிங்கன்னா என்ன வந்துடும், sp3 ஹைபிரிடைசேஷன். பாருங்கள் ரொம்ப சிம்பிள். இதுக்கப்புறமா நம்ம அந்த ஸ்டெப்பை போடவே இல்லை, டேரெக்டாக நமக்கு ஆன்சர் வந்துருச்சு. ஸோ ப்ளீஸ் அண்டர்ஸ்டாண்ட் த கான்செப்ட்ஸ் இஸ் வெரி ஈஸி. ஒன்ஸ் நல்லா உங்களுக்கு தெரிய வேண்டியது என்னென்னா 3 கான்செப்ட் தான், 3 டெக்னிக்ஸ் தான். ஃபஸ்ட்டு ஒன் அதோட எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன், மெட்டல் ஆட்டத்தோட எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன். செகண்ட் வந்து என்ன ஹைபிரிடைசேஷனுக்கு என்ன ஷேப். தேர்ட் ஒன் மேக்னெட்டிக் மொமெண்ட். இது தெரிஞ்சதுன்னா நீங்கள் ஈஸியாக போட்டுடலாம். ஓகே, இதை பேஸ் பண்ணி இப்போ நீங்கள் படித்ததை பேஸ் பண்ணி இது வந்து இந்த விபி தேரியோட மெரிட்ஸ் அண்ட் டிமெரிட்ஸ். இது எக்ஸ்பிளைன் த ஃபார்மேஷன் ஆஃப் ஸ்ட்ரக்சர் ஆஃப் மேக்னெட்டிக் பிஹேவியர் ஆஃப் கோஆர்டினேஷன் காம்பவுண்டு. பட் என்னன்னா டீட்டெயில்டு எக்ஸ்பிளனேஷன் இல்லை. என்னென்னா இதில் வந்து எல்லாமே அசம்ஷனாக இருக்குது.
ஓகேவா. இதில் உள்ள மேக்ஸிமம் வந்து அசம்ஷன். சிஎல் வந்து ஸ்ட்ராங் லிகாண்ட் வீக் லிகாண்ட்னு வச்சுக்கோங்க. ஓகேவா. ஹாலஜன்ஸை வீக் லிகாண்ட்னு வச்சுக்கோங்க, சயனைட்ஸை ஸ்ட்ராங் லிகாண்ட்னு வச்சுக்கோங்கன்னு சொல்கிறது எல்லாமே அசம்ஷனாக இருக்குது. அதே மாதிரி மேக்னெட்டிக் டேட்டா ஏன் இப்படி அரைஸ் ஆகுதுன்றது எனக்கு சரியான ஒரு ப்ரூஃப் இல்லை. கலர் ஆஃப் த காம்பவுண்டையும் நாட் எக்ஸ்பிளைன்டு மச். ஓகே. தென் இதோட ஸ்டெபிலிட்டி ஆஃப் த கோஆர்டினேஷன் காம்பவுண்டை பற்றி எதுவுமே இது டீட்டெயில்டாக சொல்லலை. இந்த மாதிரி இப்போ டெட்ராஹெட்ரலாக எப்போ டெட்ராஹெட்ரல், எப்போ ஸ்கொயர் பிளேனார், அப்போது இதுக்கு ஸ்ட்ராங் லிகாண்ட் வீக் லிகாண்ட் எப்படி அது ஆக்ட் ஆகுது அப்படிங்கும்போது இந்த இடத்துல இதை டீட்டெயில்டாக எக்ஸ்பிளைன் பண்ணலை. வீக் லிகாண்ட் ஸ்ட்ராங் லிகாண்ட் எக்ஸ்பிளைன் பண்ணாதது தான் அந்த ஏன் அந்த கான்செப்ட் அரைஸ் ஆகுதுன்னு எக்ஸ்பிளைன் பண்ணாதான் இது மிகப்பெரிய ட்ராபேக்ஸ். ஸோ இதெல்லாம் லிமிடேஷன் ஆஃப் வேலன்ஸ்மெண்ட் தியரி. இப்போ உங்களுக்கு பிபி தியரி ஓரளவுக்கு நல்லா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த கான்செப்டை அப்ளை பண்ணிவிட்டு இங்கே பாருங்கள், இது நீட்லேருந்து உள்ள இந்த 1, 2, 3, 4 இது இந்த லாஸ்ட் இயர் கேட்ட கொஸ்டின். இந்த கொஸ்டின் வந்து நீட் 2020 கொஸ்டின் உங்களுக்கு. ஓகே. இந்த 5 கொஸ்டினை சால்வ் பண்ண ட்ரை பண்ணுங்கள். இதே மாதிரியே ரிமைனிங் 5 கொஸ்டின் டோட்டலாக 10 கொஸ்டின்ஸ் கொடுத்துருக்கேன். இது வந்து ஜேஇயில் உள்ள கொஸ்டின்ஸ். 5 கொஸ்டின்ஸ் ஃப்ரம் நீட், 5 கொஸ்டின்ஸ் ஃப்ரம் ஜேஇ ப்ரீவியஸ் இயர்ஸ் கொஸ்டின்ஸ் கொடுத்துருக்கேன். இதை சால்வ் பண்ண ட்ரை பண்ணுங்கள். இதோட ஆன்சர்ஸை நம்ம டெலிகிராம் குரூப்பில் டிஸ்கஸ் பண்ணலாம். இதோட பிடிஎஃப் நோட்ஸும் நமக்கு டெலிகிராம் குரூப்பில் உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுறேன். இதில் எதுவும் டவுட் இருந்தது, சால்வ் பண்ணும்போது எதுவும் டவுட் இருந்ததுன்னா நீங்கள் அந்த டிஸ்கஷன் குரூப்பில் கேட்டுக்கலாம்.